யாரு பெத்த பிள்ளைன்னே தெரியல. இப்படி கொடூரமா 4 பேர் சேர்ந்து ஒருத்தன வெட்டி தூக்கி போட்டு போயிருக்காங்க. சென்னையிலிருந்து திருத்தணிக்கு போற ட்ரெயின்ல இந்த 4 பேர் ஏறியிருக்காங்க. இந்த 4 பேரும் சூரஜ் அப்படின்ற மகாராஷ்டிரா மாநிலம் கோலாபுர சேர்ந்த இளைஞரோட கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி ரீல்ஸ் எடுத்து அத போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. இதனால கோவப்பட்ட சூரஜ் கேள்வி கேட்டதுனால அந்த சூரஜ திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டு போய் வச்சு இந்த 4 பேரும் பட்டாக்கத்திய வச்சு வெட்டி வெறித்தனமா ரத்த காயத்தோட தூக்கி போட்டு போயிருக்காங்க. இத பார்த்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சதுக்கு அப்புறமா காவல்துறையில இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க. இந்த 4 பேருமே கஞ்சா போதையில தான் இருந்திருக்காங்க. நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு 34 வயசு ஆகுது. 17 வயசை சேர்ந்த ஒரு 4 பசங்க வந்து இப்படி உங்கள கொடூரமா அட்டாக் பண்ணா உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுவும் மகாராஷ்டிரால இருந்து பொழப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க தொழிலாளி. இப்ப இந்த 4 பேருமே ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுல அப்சர்வேஷன்ல இருக்காங்க. இந்த 4 பேத்தையுமே சிசிடிவி கேமரா, அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ இதெல்லாம் வச்சு போலீஸ் புடிச்சிருக்காங்க. ஆனா, போலீஸ்க்கு இந்த கஞ்சா இந்த 4 பேருக்கும் எப்படி கிடைச்சதுன்னு தெரியாம இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல அவ்ளோ ஈஸியா புழக்கத்துல இருக்கு கஞ்சா. அது மட்டும் இல்லாம மத்த எல்லா போதை வஸ்து, கூல் லிப்பு இது எல்லாமே ரொம்ப புழக்கமா தெருக்கள்லயே நம்ம ஈஸியா பார்க்க முடியுது. இத சென்னை உயர்நீதிமன்றம் பலமுறை கண்டிச்சும் தமிழ்நாடு அரசு இதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. இந்த மாதிரி கஞ்சா, போதை வஸ்து இதெல்லாம் தடுக்கிற அக்கறையும், பொறுப்பும் காவல்துறைக்கும், அரசாங்கத்துக்கும் இருக்கு. அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த 2கே குஞ்சுகளை எல்லாம் தப்பான வழியில வழிநடத்தாம கரெக்டான வழியில வழிநடத்துற பொறுப்பு 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு. இந்த அருவாள் எடுத்துட்டு கேக் கட் பண்றது, அருவாள் எடுத்துட்டு 10 பேரோட சேர்த்து மாஸா ஒரு பிஜிஎம் போட்டு அத வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு ட்ரெண்ட் பண்ணி விடுறது. இந்த மாதிரி தப்பான வழியில வழி நடத்தாம இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைலாம் குறையும். இத வந்து நீங்க யார் மேல தப்பு சொல்லுவீங்க? இத கரெக்ட்டா வளர்க்காத பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப அத அட்மிஷன் போட்டு மறுபடியும் ஒழுங்கா பார்க்காத கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல இந்த மாதிரி போதை வஸ்துக்கெல்லாம் ரொம்ப சுலபமா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நடக்கிற இந்த சிஸ்டம் தப்பு அப்படின்னு சொல்லுவீங்களா? இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.